அடுத்து நம்ம வந்து இதுக்குள்ள காரணங்களை பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து சிம்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமில். இப்போ நம்ம இந்த எபிசோடில் நம்ம அதோட காசஸ் வந்து பார்க்கலாம். நம்ம வந்து ஸோ இப்போ நம்ம காசஸ் பார்க்கும்போது என்ன காரணங்கள், எதுக்கு வந்து இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வருது, எதனால வருது, மெயினாக ஃபஸ்ட்டு ரீசன் வந்து டயட்டு தான் காரணம். ஸோ டயட் அப்படிங்கும்போது நம்ம வந்து என்னென்னலாம் சாப்பிடலாம், என்னென்னலாம் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்கலாம். நம்ம என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது, ரொம்ப அதிகமான காரமான ஐட்டம், ரொம்ப அதிகமாக காரமாக இருக்குது, ரொம்ப கண்டிப்பாக அதை சாப்பிடக்கூடாது. ரொம்ப காரமாக இருக்குது, இல்லை ரொம்ப புளிப்பாக இருக்குது. சில பேருக்கு புளிப்பான விஷயங்கள் வந்து இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமை அதிகமாக்கும். இப்போ நம்மளுடைய சதர்ன் இந்தியன் குக்கிங் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புளி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். புளி குழம்பு, சாம்பாரில் நிறைய புளி அந்த மாதிரி சேர்க்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ரொம்ப வந்து அங்கே காஞ்ச வத்தல் வந்து ரொம்ப நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும். அதில் ரொம்ப அதிகமான காரங்கள் உள்ளது. அப்போ வந்து ஸ்பைசியான ஃபுட் வந்து ஒரு ஃபஸ்ட்டு காரணமாக நம்ம பார்க்குறோம். ரொம்ப காரமானது, ரொம்ப புளிப்பானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டி ஃபுட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் எண்ணெயில் பொரிச்சது, எண்ணெயில் வந்து வறுத்தது, எல்லாமே எண்ணெய் பலகாரங்கள். அது பேக்கரி ஐட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நம்ம வந்து வீட்டில் செய்கிற டீப் ஃப்ரைடு ஐட்டமாக இருந்தாலும் சரி, எல்லாமே ரொம்ப எண்ணெயில் அதிகமாக பொரித்து சாப்பிட்ற ஐட்டம் எல்லாமே வந்து இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமை அதிகமாக்கும். அடுத்து முக்கியமானது சாப்பிட்றத பற்றி பார்த்தோம். நம்ம அடுத்து குடிக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபி வந்து ஒரு அளவை எடுத்துக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 1, இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 கூட ஓகே. அது இல்லாமல் ஒரு நாளைக்கு 10, ஒரு நாளைக்கு 5 நிறையா நான் வந்து காஃபி குடிச்சிட்டே இருப்பேன், டீ எடுத்துகிட்டே இருப்பேன் நான் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ டீ காஃபி வந்து அளவு வந்து இதில் வந்து அதிகமாக எடுக்கும் போது டெஃபினட்டாக அது ஒரு ரீசன். டீ காஃபி மட்டும்தான் ப்ராப்ளமா டாக்டர், நான் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஆரேட்டட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆரேட்டட் ட்ரிங்க்ஸ்னால் இப்போ நம்ம அதுக்குள்ளேயே நிறைய கேஸ் வந்து அடைச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஆரேட்டட் ட்ரிங்க்ஸு கோகோகோலா, பெப்சி இந்த மாதிரி ஆரேட்டட் ட்ரிங்க்ஸ்லாம் நம்ம நிறைய எடுக்கிறதுனால அது மூலமாகவும் நமக்கு வந்து அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். ஸோ டீட்டெயிலாக நம்ம வந்து டயட்டை பற்றி இப்போ பார்த்தோம், என்னென்னலாம் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். இது வந்து ஒரு முக்கியமான காரணம். ஃபஸ்ட்டு காரணம் வந்து என்னது, டயட்டு. 2வது காரணம் வந்து லைஃப் ஸ்டைல்னால் நம்மளோட வாழ்வு முறை. நம்ம வந்து எப்படி நம்ம வந்து வாழ்க்கை நடத்துகிறோம் அப்படின்றத பொறுத்தும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். எப்படி வாழ்க்கை, என்னென்ன பிரச்சனைனால நமக்கு வந்து இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும் நம்மளோட லைஃப் ஸ்டைலில் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, எப்பயுமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்டாக டென்ஷனாக இருக்கிறது. அப்புறம் ஆன்சைட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, எதிர்பார்ப்பு, எதை எடுத்தாலும் வந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கறது, ரொம்ப அதிகப்படியான ஒரு வருத்தப்படுறது, எதுக்கு எடுத்தாலுமே எப்பயுமே ஒரு பரபரன்னு இருக்கிறது, டென்ஷனாக இருக்கிறது, ஒரு காமாக இல்லாமல் எப்பயுமே ஒரு டென்ஷனான ஒரு மைண்ட் செட்லேயே இருக்குது. இது எல்லாமே வந்து காரணங்கள். நாளடைவில் என்றைக்கோ ஒரு நாள் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது, என்றைக்கோ ஒரு நாள் ஒரு ஆன்சைட்டி ஆகுதுன்னா பரவாயில்ல. ஆனால் தொடர்ந்து இதுவே தான் நம்மளோட லைஃப் பேட்டர்னாகவே நம்ம வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நமக்கு இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்துடும். அப்புறம் வந்து ஸ்மோக்கிங், ஆல்கஹால். கண்டிப்பாக வந்து ஸ்மோக்கிங் பண்ணிகிட்டே இருக்கும் போது நாளடைவில் ஸ்மோக்கிங்கும் சரி, ஆல்கஹாலும் சரி, இது 2மே வந்து நல்லதுக்கே கிடையாது. இது 2மே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்மளோட லைஃப் ஸ்டைலில் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம வந்து டயட் இப்போ பார்த்தோம் என்னெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு, லைஃப் ஸ்டைல் என்னெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அடுத்து 3வதாக வந்து மெடிக்கேஷன், மருந்துகள். என்ன டாக்டர், மருந்து சாப்பிட்டாலும் நமக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வருமா? அது எப்படி வரும்? கண்டிப்பாக வரும். அதாவது தேவையில்லாத ஒரு அளவுக்கு இல்லை வந்து எப்போ ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் நம்ம வந்து மாத்திரை எடுத்துகிட்டே இருந்தோம். எந்த மாதிரி மாத்திரை அப்படின்னா, வலி மாத்திரை, பெயின் கில்லர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ நம்ம பேக் பெயின் வந்து நம்ம போன எபிசோடில் பார்த்தோம். பேக் பெயின் வந்து அதுவும் ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொன்னோம் நம்ம வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமுக்கு. அப்போ அந்த பேக் பெயினுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், உடனே ஒரு வலி மாத்திரையை வாங்கி போடுவோம். இப்போ அப்டமன் பெயின் நம்ம பார்த்தோம், அதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு பெயின் கில்லரை வாங்கி போடுவோம். மைக்ரேன் இல்லைன்னா ஹெட்டேக், அதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு பெயின் கில்லரை வாங்கி போடுவோம். இப்படி பெயின் கில்லர் வந்து அதிகமாக எடுக்க அந்த பெயின் கில்லர் வந்து என்ன பண்ணோம், நாளடைவில் அதுவே வந்து இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்க்கு காரணமாயிரும். ஸோ நம்ம பெயின் கில்லர்ஸ் வந்து இப்போ எடுக்கவே கூடாதா டாக்டர்னா, கண்டிப்பாக எடுக்கலாம். தேவையான அளவு, தேவையாக இருக்கிற நேரம், நம்மளால ரொம்ப வந்து தாங்க முடியாத நேரம் நம்ம எடுத்துக்கலாம். மீதி நேரம் எதுக்கு எடுத்தாலும் ஒரு பெயின் கில்லர் சாப்பிட்ற பழக்கத்தை நம்ம கண்டிப்பாக விடணும். அடுத்தது பேரஸ்டமால்.
பேராசிட்டமால் வந்து இப்போ ஒரு ஃபீவர் வருது, ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா எடுக்கலாம் டெஃபினட்டாக. ஆனால் எதுக்கு எடுத்தாலும் ஒரு சிலர்லாம் எப்பயுமே பேராசிட்டமால் வந்து அதிகமாக டோலோ 615 காமனாக வந்து நம்ம சாப்பிட்ற ட்ரக். அது ரொம்ப காமனாக எடுத்துகிட்டே இருக்கக்கூடாது எப்போ பார்த்தாலும். ஒரு அளவுக்கு நம்ம வந்து நம்மளுக்கே தெரியணும். அளவுக்கு அதிகமாக எடுக்கும் போது என்னாகும், நமக்கு இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும் அப்படின்றது தெரியணும். அடுத்தது வந்து ஸ்கிப்பிங் மீல். 4வது பாயிண்ட் காசுன்னு பார்த்தோன்னா ஸ்கிப்பிங் மீல். ஸ்கிப்பிங் மீல்னா என்னது? இப்போ காலையில் உள்ள சாப்பாடு நான் எப்பயுமே சாப்பிட மாட்டேன் டாக்டர். எனக்கு காலையில் உணவு எடுக்கிற பழக்கமே கிடையாது, நான் டீ மட்டும்தான் குடிப்பேன் அப்படின்றது வந்து ஒரு ஃபேஷன் கிடையாது, அது நல்ல பழக்கமே கிடையாது கண்டிப்பாக. அது மாதிரி வந்து காலை சாப்பாடு நான் அது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. நான் என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் மத்தியான சாப்பாடு சாப்பிடும் போது அதிகப்படியான கேப் ஆயிடுது. ஒரு மீலுக்கும் இன்னொரு மீலுக்கும் நடுவில் ஒரு 4 hours இருக்கலாம் கேப். வந்து 4 to 5 hours வந்து நார்மல். ஏன் அப்படின்னா அந்த 4 to 5 hours சாப்பாடு நம்மளுடைய ஸ்டொமக்கில் வயிறுலேருந்து என்ன ஆகும், டைஜஸ்ட் ஆகி நம்மளோட குடல்களுக்கு இன்டெஸ்டைனுக்கு போயிடும் 4 hours. ஸோ நம்ம 4 hours அப்புறம் என்ன பண்ணணும், கண்டிப்பாக நம்ம உணவு எடுக்கணும், நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் உணவு வந்து. அந்த மாதிரி தான் நம்மளுடைய டைஜஷன் பேட்டர்ன் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து காலையில் இப்போ நான் சாப்பிடவே இல்லை, நான் வந்து 1 மணிக்கு தான் லஞ்ச் எடுக்கிறேன்னா அப்படின்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், டின்னர் வந்து ஒரு 9 o'clock அந்த மாதிரி எடுத்திருப்பேன். 9 o'clock டின்னர் எடுக்கிறேன், 8 o'clock டின்னர் எடுக்கிறேன்னா அடுத்த நாள் மார்னிங் நான் எதையுமே சாப்பிடாம அந்த 8 to 9 டின்னர் முடிக்கிறதுக்கு அப்புறம் எப்போ டோட்டலாக சாப்பிட்றேன், டோட்டலாகவே அந்த 1 மணிக்கு தான் நான் வந்து லஞ்சே எடுக்கிறேன். அது வந்து ரொம்ப அதிகப்படியான கேப் ஆயிடுது உங்களுக்கு. ரொம்ப அதிகப்படியான கேப் ஆகும்போது என்ன ஆயிடுது உங்களுக்கு, அதுவே வந்து ஒரு காரணமாகிடுது. ஸோ கேப் வந்து ஒரு சாப்பாடுலேருந்து இன்னொரு சாப்பாடுக்கு வந்து டெஃபினட்டாக 4 to 5 hours. இப்போ காலையில் 8 மணிக்கு சாப்பிட்றீங்க, ஒரு உணவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1 மணி 12 மணிக்கு லஞ்ச் எடுத்துருக்கணும் நம்ம. அது மாதிரி ஈவினிங் வந்து சிம்பிளாக ஏதாவது ஒரு ஃப்ரூட்டோ இல்லை ஒரு ஸ்நாக்கோ, ஒரு ஹெல்த்தியான சுண்டல், அந்த மாதிரி ஹெல்த்தியானது ஒரு ஈவினிங் எடுக்கிறீங்கன்னா டின்னர் வந்து ஒரு 7 மணி 8 மணி அந்த மாதிரி நீங்கள் வந்து டின்னர் எடுத்து கண்டிப்பாக நம்மளுடைய ஃபுட் பேட்டர்னை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ நம்ம காரணங்கள் இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் வந்து என்னென்ன காரணங்கள்னால நமக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து இது எப்படி குணப்படுத்தலாம், எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.